சயின்ஸ் சென்டம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, விஞ்ஞான பாடம் கடினம், இப்படியான ஒரு தோற்றப்பாடு இல்லாட்டி இப்படியான ஒரு கதை உண்டு. சில மாணவர்களோ இல்லாட்டி அந்த மாணவர்களோட தொடர்பட்டார்களோ சொல்லிக் கொண்டு சரி. அதாவது விஞ்ஞான பாடம் வந்து ஒரு கடினமான ஒரு பாடம். இந்த கடினம் வந்து எப்ப இருக்கும்னு சொன்னா, நான் இந்த போடுற பதிவு 6 11 மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் அவர்களோட தொடர்பட்ட எல்லாருக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். விஞ்ஞான பாடம் எப்ப கடினம் என்று சொன்னா, அதை நாங்கள் பாட புத்தகத்திலேயும் பாடசாலையிலையும் கற்பிக்கிற ஒரு ஒரு பாடமாக மாத்திரம் பார்க்கக்குள்ளதான் அது கடினமாக அமைகிறது. பெரும்பாலான மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 6 தொடக்கம் 8 வரையான விஞ்ஞான பாடம் வந்து மிக இலகுவாக இருக்கும். என்னன்னு சொன்னா, பிராக்டிக்கலோட ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளுக்கும் ஒரு பிராக்டிக்கல் வந்து ஒன்று இருக்கும். அப்ப அதை செய்து கொண்டு போய்க்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். அப்ப நல்ல பாடமாக இருக்கும். சில பேருக்கு 6 தொடக்கம் 6ஆம் ஆண்டுலயே கடினமான பாடமா இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. சில பேருக்கு, பெரும்பான்மை ஆட்களுக்கு வந்து கிரேட் 9ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கடினமான பாடமாக அதை கருதிக்கொள். அதுக்கான காரணம், விஞ்ஞான பாடத்தை வந்து எங்களுடைய வாழ்க்கையோட ஒன்றிணைக்காம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. என்ன சொன்னா, விஞ்ஞானம்ன்றது வந்து எங்களோட வாழ்க்கையோட தொடர்பட்ட ஒரு விஷயம். எங்களோட வாழ்க்கை தான் விஞ்ஞானம். ஒவ்வொரு நொடியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில வந்து விஞ்ஞானம் தான் நடந்து கொண்டு. இப்ப நாங்கள் வாழ்க்கையோட நினைக்காம ஒரு பாடமாக பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. பாடம் சொல்லுங்க, அந்த நேரம், அந்த குறிப்பிட்ட நேரம், ஆசிரியர் கற்பிக்கின்ற நேரம், அல்லது பாடசாலையில விஞ்ஞான பாடம் நடக்கின்ற நேரத்துல மட்டும், அல்லது பாட புத்தகங்கள்ல மட்டும் நாங்கள் அதை பார்த்தோம்னு சொன்னா அது கடினமா தான் இருக்கு. ஒரு புதிய விஷயமா தான் அதை பார்ப்போம். ஆனால் படிக்கின்ற எண்ணக்கருக்களை அல்லது எங்களுடைய வாழ்க்கையோட தொடர்படுத்தி நாங்க படிச்சோம்னு சொன்னா அது மிகவும் இலகுவாக இருக்கும். என்னோட விஞ்ஞானம் வந்து எங்களுடைய வாழ்க்கையோட இணைஞ்சது. ஒரு குழந்தை என்ற அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முதல் எப்படி இருக்கும், அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள், உடலியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் எப்படி இருக்கும், இறப்புன்றது எப்படி இருக்கும், அதுக்கு பிறகு என்ன, உடலுக்கு என்ன நடக்குது, இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விஞ்ஞானம் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கும், விளங்கக்கூடியதாக இருக்குது. விஞ்ஞானம் மூலமாக எல்லாமே சாத்தியமாக இருக்குது. ஒரு சில விடயங்களை தவிர ஒரு சில விடயங்களை எல்லாத்தையும் சாத்தியமாக்குறதுக்கான நிகழ்ச்சிகள் அல்லது முயற்சிகள் கூட மேற்கொள்ளப்பட்டு கொண்டுதான் வருகிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும், விஞ்ஞானத்தை வாழ்க்கையோட நாங்க நினைச்சு கற்றோமையாக இருந்தால் அது கடினமான ஒரு பாடமாக இருக்கா. அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இந்த வீடு. அதாவது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில விஞ்ஞானம் எப்படி இருக்குது என்றத இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறோம். மற்ற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஆசிரியர் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. இப்ப தேடுதலுக்கான வளங்கள் வந்து நிறைஞ்சு போயிருக்குது. கூகுள் மூலம் தேடிக்கொள்ளலாம். இது ஒரு காலகட்டத்திலே இருந்தது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ChatGPT, AI தொழில்நுட்பம் எல்லாம் வந்து ஒன்று. அதுல சும்மா நீங்க எடிட் பண்ணி வீடியோக்கள் போட்டு அந்த ஃபேஸ் மாத்தி அதுக்கு மேக்கப் போட்டு அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து போட்டு அறிவியல் ரீதியா விஞ்ஞான ரீதியா தேடினவன்னு சொன்னாங்க நிறைய விஷயங்களை நாங்க கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேடுங்க. ஒரு பாடங்கறியோட இருக்கு, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்குன்னு சொல்லு. அறிவு பசி யாருக்கு இருக்குன்னு சொன்னா தேடல் உள்ள வேண்டியதான் இருக்கு. நீங்க தேடினீங்கன்னு சொன்னா அதுலயே நிறைய விஷயங்களை நாங்க கற்றுக்கொள்ளலாம். அப்புறம் பாடம் என்றதோ கல்வி என்றதோ சுமையாக அமையாது. இதை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில உங்களுடைய அனுபவமாகவும் மாறும். நீங்க நினைச்சா முடியும். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள போவோம். ஒரு மனிதன் வந்து ஒரு அன்றாட ஒரு நாளை எடுப்போமே, சிம்பிளா ஒரு நாள். அதுல ஒரு காலை முதல் இரவு வரைக்குமான விஷயங்களை சொல்றேன். ஒரு வடிவா பேர். ஒரு அன்றாட ஒரு வாழ்வில ஒரு மனிதனுடைய அன்றாட நடவடிக்கை வந்து இப்ப ஆரம்பமாகுதுல்ல, காலை கண் விழித்தல இருந்து ஆரம்பமாகுது. இப்ப எங்களை பெரும்பாலானாக்கள் எல்லாம் வச்சுட்டு தான் கண் விழிக்கிறார். சரியா? அந்த எல்லாமில இருந்தே விஞ்ஞானம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முதல்ல இருந்தே விஞ்ஞானம் இருந்தோன்று இருக்கு. இப்ப நாங்கள் எல்லாம் ஒலிக்கிறதுல இருந்து பார்ப்போம். எல்லாம் என்று சொல்றது வந்து அதனுடைய சத்தம், ஒலி, சவுண்ட். இந்த சவுண்ட் எப்படி எங்கட காதுக்கு கேட்குது? ஒலி வந்து அலை வடிவத்துல பயணிக்கு. அலையண்டா என்ன? அலைன்றது வந்து ஒரு ஊடகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பத்தை தான் நாங்கள் அலை என்று சொல்றோம். எங்களை சுற்றி என்ன ஊடகம் இருக்குது? வழி இருக்கு. அப்ப வழியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வழி மூலக்கூறுகள் வந்து இருக்குது. இந்த மூலக்கூறுகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்ப அந்த அதிர்வு, சரி, அந்த எல்லாம் இந்த அதிர்வு வந்து அந்த ஊடகத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி அது மூலமா அந்த அதிர்வுகள் வந்து எங்களோட செவிக்குள்ள செவிப்புற மென்சவா அதிர செய்யும். இந்த செவிப்புற மென்சவோட தொடர்பட்ட செவிச்சிற்றம்புகள் இருக்குது, நத்தை சுருள் இருக்குது. இது எல்லாத்திலையும் அந்த அதிர்வுகள் கடத்தப்பட்டு செவி நரம்புகள் மூலமா மூளைக்கு போகும்.
மூளைக்கு கேட்டலுக்கு பொறுப்பான ஒரு பகுதி இருக்குது. அது வந்து கேட்டலாக அந்த சத்தத்தை வந்து உணருது. இந்த இசை சத்தம் கேட்டு நாங்கள் கண் விழிக்கிறோம். இது காலம் நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு அடுத்தது என்ன செய்யறோம்? பல் துலக்கிறோம். பல் துலக்கிறது அன்றாட வாழ்க்கையில நாங்கள் ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனா அதுக்கு உள்ளுக்குள்ளையும் பாத்தீங்கன்னு சொன்னா விஞ்ஞானம் இருக்கு. அதாவது உங்களோட கற்பசையில முக்கியமா புளோரைட் இருக்குது. இந்த புளோரைட் வந்து பல்லில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணங்கிகளுக்கு எதிராக, பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடுது, பல் மொழிகளை வலுப்படுது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யும். அப்ப அந்த புளோரைடுன்றது கற்பசைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. பற்றூத்தை பல் சம்பந்தப்பட்ட அந்த நோய் காரணிகள்ல இருந்து எங்களை காப்பாற்ற வேலையை செய்யும். அடுத்த பல் துலக்கோணம்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு பொறிமுறை இருக்கு. பல் துலக்குறன்னு போட்டு கண்ட பாட்டுக்கு நாங்கள் பல் துலக்கிறாங்க. பல் துலக்கிறது சரியான முறையில நாங்கள் பற்களை துலக்குவமாக இருந்தா அது வந்து எங்களோட ஈறுகளுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். அதோட அங்க அந்த பல் இடைவெளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணவு துணிக்கைகள், முதல் நாள் சாப்பிட்ட அந்த உணவு துணிக்கைகள் அதுகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வந்து உதவி செய்யும். அப்ப அந்த பொறிமுறைக்கு பின்னாலே சயின்ஸ். அடுத்தது என்ன செய்வோம்? டீ இல்லாட்டி காஃபி குடிக்கும். அப்படி குடிக்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டீயில இருக்கக்கூடிய அந்த தேயிலை அல்லது கொஃபியில இருக்கக்கூடிய அந்த கொஃபி பானத்தினுடைய சுவை எப்படி அந்த தண்ணி முழுக்க பரவுது? நாங்க சூடான தண்ணியை ஊத்துறோம். அப்ப சூடான தண்ணிகளை பாத்தீங்கன்னு சொன்னா பரவல் மூலமா அந்த கூறுகள் வந்து அந்த டீ முழுக்க பரவும். சரி, அந்த குடிக்கை பானம் முழுக்க பரவு. எப்படி செறிவு கூடிய இடத்துல இருந்து துணிகள் செறிவு குறைந்த இடத்தை நோக்கி தப்பம் போகும். அதன் மூலமா அந்த சுவை எல்லா இடமும் பரவுது. அப்ப நாங்க சுவையான அந்த டீயை குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மேலும் ஏன் குளிர்நீர் விடாம சூடான நீர் விடுறோம்? சூடான நீர் விடைகள்ல அந்த சூடான நீர் வந்து தேயிலையில இருக்கக்கூடிய அந்த சுவைக்குரிய அந்த பகுதிகளை வந்து உடைக்கும். அல்லது கொஃபின்னு சொன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுவைக்குரிய பகுதிகளை உடைக்கும். அப்ப உடைக்கிறதால அந்த மூலக்கூறுகளோட சுவை எல்லா இடமும் நல்லா பரவக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்க நல்ல ஆரோக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான டீயை வந்து குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யறோம்? டீ முடிச்ச பிறகு அடுத்த கட்டம் வந்து நாங்கள் எங்களுடைய அன்றாட வேலையில முடிச்சுட்டு வெளியில போறோம். சரியா, வெளி கிடைக்க பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் வந்துட்டுது. சூரியன்ல இருந்து வர கதிர்ப்புகள் வந்து நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்க எங்களோட உடல்ல படையல எங்களோட உடல் வந்து சூடாகும். அப்ப சூடாகிறதுக்கு என்ன காரணம்? சூரியன்ல இருந்து வெளிப்படுற இன்ஃப்ராரெட் செங்கல் கதிர்கள். இந்த செங்கல் கதிர்கள்லாம் அந்த உடல் உணர்ற வெப்பத்துக்கு காரணம். அதுகள் தோல்ல படைக்குள்ள எங்களோட வெப்ப சக்தி அதிகரிக்குது. அதன் விளைவா எங்களோட வெப்பநிலை வந்து கூடுது. வெப்பநிலை கூட எங்களுடைய உடல்ல சராசரி வெப்பநிலை வந்து நியம நிலைக்குத்தான் பேணப்பட வேணும். அப்ப சூழல் வெப்பநிலை அதிகரிச்சாலும் அதை சீர் செய்யறதுக்குரிய நிகழ்ச்சிகள் எங்களோட உடல்ல நடந்து. அதுன்ற ஒரு கட்டம் தான் வியர்வு. வியர்வு மூலமா உடல்ல இருந்து வெப்பம் இழக்கப்பட்டு வெப்ப சீராக்கம் வந்து அங்க நடக்கும். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சூரியன்ல இருந்து வர கால நேர சூரியன்ல இருந்து வர வெப்ப கதிர்ப்புகள் எங்கட இன்னொரு விஷயத்துக்கும் உதவி செய்யுது. அதாவது விட்டமின் டி உதவும். விட்டமின் டி என்றது வந்து எங்களுடைய எலும்புகள வளர்ச்சி, அது மாதிரி இந்த நிற்பீடன தொகுதி, அதுக்கும் விட்டமின் டி மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அந்த விட்டமின் டி தொகுக்கிறதுல சூரிய சக்தி வந்து பயனளிக்கும். இது ஒரு விஷயம். இப்ப இதுவரைக்கும் நான் எலாக்லோ பற்றி கழிச்சிருக்கிறோம், டூத்பேஸ்ட் பற்றி கழிச்சிருக்கிறோம், அடுத்தது வந்து டீ பற்றி கழிச்சிருக்கிறோம், வெளியில போறது பற்றி கழிச்சிருக்கிறோம். இதோட இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கூட கொண்டு தெரிய போறோம். எங்கட இந்த ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போன் இப்ப நாங்கள் பரவலா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மின்காந்த சக்தி மூலமாத்தான், மின்காந்த அலைகள் மூலமாத்தான் நாங்கள் எங்களை எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு போனை வந்து நாங்க ஸ்க்ரோல் பண்ணி ஃபேஸ்புக் பாக்குறோம், டிக்டாக் பாவிக்கிறோம், அப்படியான நிறைய விஷயங்கள் செய்கிறோம். அப்ப அதுல வந்து நாங்க ஸ்க்ரோல் பண்ணிக்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க எங்களுடைய கை வந்து அந்த தொடுதிரையில படையக்குள்ள அங்க ஒரு மின் சமிக்ஞை வந்து தூண்டப்படும். அப்ப அந்த மின் தூண்டலை வந்து ஒரு மின் சமிக்ஞையா மாற்றி போனோட ப்ராசஸர் வந்து அந்த கொண்ட நகர்த்துறதுக்கு உதவி செய்யும். அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாலே சயின்ஸ் தான். இரவு நேரத்துல ஒரு அமாவாசை இருட்டிலோ இல்லாட்டி நோமலா இரவு நேரத்திலோ வானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நட்சத்திரங்கள். இந்த வானம்ன்றது பொருள், வானம்ன்றதே நீங்கன்றதுல காட்சிகள். இதுக்கு பின்னாலேதான் சயின்ஸ் தான் இருக்கு. நட்சத்திரங்களை நாங்க பார்க்க ஏதோ கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நாங்க மேல நோக்கி போக நட்சத்திரங்களும் தொலைவு போய் கொண்டு போகும். நட்சத்திரங்களுக்கு அந்த ஒளி விடு. இது ஏதோ கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்துதான் அந்த ஒளி வந்தங்களை வந்து அடையுது. சரி, ஒளி மிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒன்று. அப்ப அது பல ஆண்டுகள் பயணம் செய்து எங்களை வந்து அடையும்.
அதெல்லாம் நான் பாக்குறேன். சரியா, சூரியன் வெளிச்சம், சந்திரன் வெளிச்சம், நட்சத்திரங்கள் தோன்றி அப்படிங்கிறது ஒளி அதாவது மின்காந்த அலை. இன்ஃப்ராரெட் அது மாதிரி ஒளி என்றது வந்து மின்காந்த அலை. அது வந்து ஒரு குறுக்கலை வடிவத்துல பயணம் செய்யும். அடுத்தது வந்து வெற்றிடத்தின் கூட பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் பிசிக்ஸோட சம்பந்தப்பட்ட பகுதி. அப்ப இப்படி எங்களோட சுற்றுச்சூழல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்க படிக்கிற விஞ்ஞான பாடத்தோட தொடர்படுத்தினோம்னு சொன்னால், விஞ்ஞான பாடம் என்றது மிக இலகுவானதாக இருக்கு. நான் ஒரு சாம்பிளா தான் இவ்வளவு விஷயங்களையும் சொன்னேன். இப்படி உங்களோட ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கை, ஒவ்வொரு செயற்பாடுகள், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயற்பாடுகளும் பின்னாலேயும் இவ்வளவு சயின்ஸ் வந்திருக்கு. அதே எல்லாத்தையும் வச்சு